ஓகே சங்குமார் அண்ணா வாங்க. கமிங். ஆகாஷ் வந்துடுறேன், அருண் வந்துடுறேன். ஓகேண்ணே ஓகேண்ணே. ஓகே, அடுத்த மேட்ச் நெஸ்னக் திருக்கழுக்குன்றம் வர்சஸ் வுல்ஃப் லெவனிங்கடே. அப்படியே இன்ட்ரோ படிக்கும் போது தான் வந்து ஒரு பால் போட்டு முடிச்சிட்டாங்க. முதல் பாலே வந்து அங்கே கல்லி சைடில் வந்து ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. நல்ல ஸ்டார்ட் அங்கே நல்ல ஸ்டார்ட்டு. தரமான ஒரு ஸ்டார்ட்டுங்க. இருந்தாலும் அடுத்த ஒரு பால் போட போகிறாங்க இங்கே. ஆஹா, அது ஒரு நல்ல பால். மறுபடியும் மாற்றி நல்ல பாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நெஸ்னக் நல்ல ஒரு ஸ்கோர் பாட் போடணும், நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கணும். மறுபடியும் ஏன் அந்த லென்த்லேயே போகிறீங்க? மறுபடியும் ஒரு வைடு வேணாம்ல இந்த டோனு. அதனால் மறுபடியும் ஒரு வைடு போட்டிருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. லோ பிட்டாசே, பட் சரியா படலை. இருந்தாலும் குயிக்கா ரன்னு வர்றாங்க. ரன் அவுட். ஓகே தடம்பேர்ஜி, உங்களுக்கான வேலை இது. ரன் அவுட்டா இல்லையா பவுலர் ரன்ல பார்த்து சொல்லுங்க. வாங்க கமெண்ட் படி. இந்த ரோட்டு கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கின பார்சல் நமக்கு தான் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரியே இருக்குது. ரிசல்ட் வந்துடும், கொஞ்சம் பார்க்காதீங்க ஒரு மாதிரி இருக்குங்க. பார்க்காதீங்க. ஜோக் வேற ஒன்றும் இல்லை. ஏண்டா கெழுட்டு நாயே, இவ்வளவு பெரிய பேடு வேர்டு. அது நாட் அவுட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது ரிசல்ட்ல. மறுபடியும் சரியா பண்ணல. பவுலர் கையில போயிடுச்சுப்பா. பவுலரோட எஃபர்ட்டை பாருங்களேங்க. ஒவ்வொரு பாலுக்கும் மாற்றி விழுந்துக்கிட்டு இருக்காரு. சோஃபார் டீசனான ஒரு ஓவராக போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. நெஸ்னக் டீம் ஆல்ரெடி போன மேட்ச் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் போர்டு வந்து போட்டிருந்தாங்க, நல்ல பேட்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அதை கண்டினியூ பண்ணுவாங்களா? ஷார்ட் ஹைட்டாக போயிருக்கு. ஆகா, பரவாயில்லப்பா, நீ பிடிச்ச உடனே நான் தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட் ஆஃப்ல இருந்து வந்தா அப்படி. பட் ஆனால் கேட்சிங் பொசிஷன் ஆல்ரெடி அங்கே இருந்ததுனால ஸோ ஒரு நல்ல கேட்சு, நல்ல டீம் எஃபர்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீ விழுந்துடாத மச்சான், உடனே நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பிடிச்சதா இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிச்சதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு பியூர் ப்ரோமேன்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு அது. அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஃபார் நெஸ்னக் டீம். முதல் விக்கெட் விழுந்திருக்குது, முதல் விக்கெட்டு. இது இப்படியே போகக்கூடாது. போனாங்கன்னா நெஸ்னக் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு அபாய ஒலி அடிக்க வேண்டியதாக இருக்கும். போட்டோன்னா அதை தவிர்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரன் ஆன் போர்டு போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தான், நீ தூங்குற வீடியோல எடுத்துருக்கோம் டி. ஆத்துக்கா ரிலீஸ் பண்ணிடுவான். டிஜே நடுவில் தூங்கிட்டாப்புல. அந்த வீடியோ வந்து நம்ம வாலண்டியர் நண்பர், நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், அவர் ரகசியமாக வீடியோ எடுத்துட்டாரு. மாட்டிக்கிட்டா ஒருத்தன். ஸோ அடுத்த பாலு, ஒவ்வொரு பாலு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு போடுறாரா மனுஷன். டாட் பாலோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் 3 ரன் ஆன் த போர்ட் ஃபார் 1 விக்கெட் லாஸ். 3 ரன்ஸ் ஆன் த போர்ட். என்னடிப்பட்ட சோக்கா இருக்கா நீ? கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நான் கமெண்ட்ரி பண்ணலன்னா அங்க மேட்சே ஒழுங்கா நடக்காது. என்ன நீ அப்படி இல்லையா அருணையா? நம்ம கமெண்ட்ரி பண்ணலன்னா ஒரு மாட்டிப்பாரு தெரியுமா? ஆமா, இப்ப நம்ம தான் பேசுறோம். பாட்டும் போட மாட்டாரு. எனக்குன்னே வருவீங்களா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப் உங்களை பத்துறாங்களா? பாட்டும் போட மாட்டாப்ல, ஹார்ட் பீட்டும் போட மாட்டாரு. நம்ம தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். சி டிஜே வெக்கமல்ல இப்பெல்லாம் பண்றதுக்கு. சே மன கஷ்டமா இருக்குதியா.
லைவ் டீம்ல உட்காந்துக்கிட்டு இப்படியா பண்றது? How you? சி சிரிக்கிற நீ. அதேதான். How you? ஓகே, அபார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் அத எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவோம். அடுத்த பவுலரா பாலா உள்ள வந்து டார்ச்சர்ல நீ என்ன எஸ்க புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலாம்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். பெஸ்ட் ஆப்ஷன் டிஜே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது ஒரு பவுலர் உள்ள வந்திருக்காரு, அவர் பேரு பாலா. முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன் ஆன் த போர்டு, 1 விக்கெட் இழப்பிருக்கு. என்னடா வாய்ஸ்ன்னு எதிர்பார்க்காதீங்க, சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஷாருக்கான் பேசுற தமிழ் டப்பிங்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டராஜ் அவ்வளோதான், அப்பப்போ மாறும், அதை யாரும் கண்டுக்காதீங்க. சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஷாருக்கான் வாய்ஸ் டப்பிங்ல கேட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்ன வாய்ஸ்ன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆஹா, சுத்தினார் சொல்ல. ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. சொல்ல ஒரு ராய் கவுண்டர். சுத்தினார் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தாரு. பட் பால் டாட் பாலா போயிருச்சு. டிஜே வேற முழிச்சானெல்லாம் கவுண்டரா போட்டுக்கிட்டு இருக்கானே. மறுபடியும் ஸ்னாவர் பால் டூயிங் தி ட்ரிக். ஓ மை காட், மறுபடியும் டாட் பால். ஆக்சுவலா அகைன்ஸ்ட் த விண்ட்லயுமே வந்து ட்ரிக்கியா போடலாம் அப்படின்றத வந்து இது ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். என்ன ப்ரோ கோச்சிங் போறீங்கோ? சரி, நல்லா கிளாஸியா போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை சொன்னோன்னே அடுத்து ஒரு நினைச்சேன். இல்லங்க, நான் சொன்னோன்னே விக்கெட் விழுந்திருக்குது. 1 more விக்கெட். ஒட்டுமொத்தமாக சாப்பிட்டது எல்லாருக்குமே வந்து ஓகே ஆயிடுச்சு போல. ஸோ தூக்கத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இருந்துச்சிட்டாங்கோ. இங்கே ஒரு விக்கெட்டுங்கோ, அதை தொடர்ந்து ஆல்ரெடி ஒரு விக்கெட் போன ஓவரில் விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓவரில் விக்கெட் விழுந்துருக்குது. ஸோ அடுத்த பால் இங்க யாருங்க இவன் கடாயை கறி துணி பிடிச்சி தூக்குறான்? டிஜே பார்த்து போடு. எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கணும் முயற்சி பண்ண. பட் சூப்பரான ஒரு 1 ஸ்டெப் கவர் ட்ரை மாதிரி இருந்து நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. டவுன் த ட்ராக் வந்து அடிச்சிருக்கிறாரு. 2 runs ஆன் த போர்ட். நல்ல அடி, சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. அகைன்ஸ்ட் த விண்ட் அடிச்சா மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது வந்து காத்தா போகும்னு நினச்சோம். மேபி மேலே பறந்தது தான் அழகாக போயிருந்திருக்கும். வா சுருதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கும் பாலு. ஸ்லோவர் பாலு அதே தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ப்பா இவ்வளோ நேரம். வா சுருதி அப்படின்னு சொல்லிட்டு பாலு காத்தா கூட்டி போயிடுச்சுப்பா. ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 11, 2 விக்கெட்ஸ். DJ Remix. ஓகே மலை ஏறுங்கோ. இப்பதான் தூக்கத்துல நினைச்சிருக்காங்க, எதுக்கு மலை ஏற சொல்லிக்கிட்டு. நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா? இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படியா? இன்னைக்கு அமாவாசை இல்ல பௌர்ணமி இல்லையா? அவங்க ஊர்ல அமாவாசையா? 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 11, 2 விக்கெட் இழப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில பால் பை பாலா இருந்தாலும் பத்தலை அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்கோர் கார்டில் ரன்னு பத்தலை. இதுக்கப்புறம் தான் வந்து பாக்கி 3 ஓவரில் எவ்வளோ ரன் அடிப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். பவுலரோடு சேர்ந்து பால் இன்னும் வேகமாக வரப்போகுது. காற்று அந்த பக்கம்.
ஆத்தாடி ஆத்தா காத்து திசையை மாற்றி விடுதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடிக்க போயிருக்கணும், பட் ஒன்றும் இல்லை. வித்தின் த ஏரில் ட்ராவல் ஆகி ஸோ வேகமாகவே லேண்ட் ஆயிடுச்சு. 3வது ரன் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் 2 runs. நைஸ் ரன்னிங். அடுத்த பால். ஓ, இன்னும் ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பால். உள்ள கேட்சிங் பொசிஷன் எக்ஸ்ட்ரா கவர் இருந்தாலும் அது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கு. குயிக்கா 2வது ரன்னு. சீரியஸ்லி நல்ல ரன்னிங், சீரியஸ்லி நல்ல ரன்னிங். பேக் டு பேக்காக டபுள்ஸ் ஓடுறதுன்றது இந்த மொட்டை வெயிலில் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நல்ல ரன்னிங் சீரியஸ்லி. ஒரு பெருசாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் நல்லா ரன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஹா, வெல்கம் டாட் பாலா. ஆமாங்க, வெல்கம் டாட் பாலுங்க. பால் நல்லா போட்டு ஷார்ட்டை அடிச்சு போட்டாரு. செம்ம குயிக்காக வந்துருச்சுப்பா. ஹைட்டா போயிருக்கு எட்ஜு. ஆஹா, அழகான கேட்ச் பை த பவுலரு. நானே எடுத்துக்கிறேன், யார் என் வழியில் வராதுன்னு சொல்லிட்டு அழகா பிடிச்சிட்டா. அப்படி ஒன் மோர் விக்கெட் டவுன் ஃபார் நெஸ்னக். DJ Remix King. DJ Remix King. ஆத்தானியும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வரேன். பட் ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி இருக்குது. விக்கெட் பண்ணதுக்கப்புறம் புதிய பேட்டர் ஆன் கிரீஸ் வந்த பாலே காத்தோட காத்தா அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் முடியலை. டாட் பால், அங்கே டாட் பால் மாற்றி டாட் பால் விழுகுது, விக்கெட் விழுகுது. ரன் போர்டில் கொஞ்சம் புஷ் ஆனால் நெஸ்னக் டீமுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? நெஸ்னக் டீம் பவுண்டரி அடிங்க. ஏச்சு, நான் கேட்டது பவுண்டரி, ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு விக்கெட்டு மற்றும் மனக்கசப்பு. இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு லோ ஸ்கோரிங் மறுபடியும் உலகம். ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் தேவை நெஸ்னேக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விக்கெட் அவுட்டு. பால் அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் அதையும் தாண்டி ஓடி விட்டது. பட் பின்னாடி சேஃப்டிக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஃபைனலுக்கு ரொம்ப ஃபைனாக வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு வைடு. மூணு ஓவர் முடிவில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரன் ஆன் போர்டில் ஃபார் 4 விக்கெட்ஸ் லாஸ் இப்போதைக்கு இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? கண்டிப்பாக நெஸ்னக் டீமுக்கு ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் தேவை. இந்த 2 ஓவர் பாக்கி இருக்கிற நிலைமையில மிகப்பெரிய ஒரு ரன் அடிக்கணும். அப்படி அடிக்கலைன்னா நெஸ்னக் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு
லோ ஸ்கோராக இருக்கும், அதை டிஃபெண்ட் பண்ணுறது சிரமமாயிரும். ஸோ அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக உல்ஃப் 11க்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ், ஈகாட்டூர் டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும். நாங்கள் அதுக்கு தானே வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு பால். ஸோ உள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்தது, சரியான ஒரு பாலப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ தைஸில் பட்டதுனால ஜஸ்ட் டாட் பால் அங்கே, டாட் பால் அங்கே. டவுன் ட்ராக் வந்து அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு, ஏதோ சவுண்டு மாதிரி கேட்டுச்சான், உள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் டர்ன் டவுன் பை த அம்பையர் அண்ட் தட் இஸ் அகைன் ஒன்று டாட் பால். ஃப்ளாட்டாக போட்டிருந்தாலும் குயிக்காக ஓங்கி அடிச்சிருக்காரப்பா. சேஞ்சாக பேச ஒர்க் ஆகல. ஸோ 6 வெல்கம், வாம் பவுண்டரி. சாபுத்திரி போட்டு யார் நடுவில் வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டுவாங்க. அதே மாதிரி அடிக்கணும்னு முயற்சி பண்ணி அடிக்கப்பட்ட ஒரு அடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு டாட் பால். அகைன் 6 போனதுக்கப்புறம் வந்து ஒரு வெல்கமிங் டாட் பால். ஓகே, ஒரு சின்ன ரிலீஸாக இருக்கும் ப்ரெஷரு, பட் ஆனால் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பத்தலை பவுண்டரி பத்தலை அப்படின்ற மாதிரி தான் நெஸ்னெக் டீமுக்கு இருக்கும். ஸ்ட்ரெயிட்டில் தாங்க சுற்றிட்டு இருக்காரு ஆல்வி மார்கள் மாதிரியே வந்து அந்த வி ஷேப்பு லாங்கா. என்னப்பா அது குசும்பு அண்ணனுக்கு இருந்தாலும் அண்ணனுக்கு இவ்வளோ குசும்பு ஆகாது. மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு பாரு நான் ஸ்ட்ரைக்கில். மறுபடியும் தூக்கி அடிக்க முயன்றாரு மிட் விக்கெட்டில். பட் ஆனால் அண்டர் எஜ் பட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிவில் 23 ரன்கள் ஆன் த போர்டு இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் டூ லோ அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் 20 ரன் இந்த ஓவரில் அடித்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ், டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலாக இருக்கும். ஆனால் அந்த டோட்டலை போட விடுவாங்களா உல்ஃப் 11? ஏன்னா ஆல்ரெடி சும்மாவே பவுலிங்கை காட்டுன்னு காட்டுற மாதிரி தான் காட்டின்னு இருக்காங்க. அப்படி இருக்க போகும்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை எட்டுவாங்களா? கடைசி ஓவரில் மினிமம் 20 ரன் வேணும். அந்த 20 ரன் அடித்தாங்கன்னா நெஸ்னெக் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹோப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ ரன் அடிப்பாங்க அப்படின்றதையுமே வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸ்டார்டிங் வித் பிக் பேங்கர் ஷாட்டு. பட் ஆனால் வந்து வெறும் ஹைட்டு மட்டும்தான் ட்ராவல் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் ட்ராவல் ஆகலை அங்கே. எதுக்கு நான் இவ்வளோ எறிகிறீங்க அப்படின்ற மாதிரி உள்ள கேச்சிங் பொசிஷனில் இருந்தவரோட ஒரு ரியாக்ஷன். ஸோ அங்கனக்குள்ள ஒரு டீசெண்டான ஒரு சிங்கிள். பட் ஆனால் சிங்கிள் பத்தலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கி அடிக்கணும்னு முயற்சி பண்ணி அடிக்கப்பட்ட ஒரு அடி. பவுண்டரி கிட்ட போய் பால் படுத்து விட்டது. ஓடி தான் எடுக்க வேண்டும். அண்ட் ஓகே, 2 ரன்ஸ் ஆன் த போர்ட். ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி ஓடி ரன் எடுக்கணும், அப்போ அதை டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பவுண்டரிஸ் வேணும் நண்பா, பவுண்டரிஸ் வேணும், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அருண் அண்ணா அண்ணனு கூப்பிடுறப்ப ஆகாஷ் சரியா என்னாச்சு பேட்ஸ்மேன்? அதை பேசிட்டே இருக்கும்போது ஒன்றும் இல்லைங்கண்ணா, அங்கே ஒரு அவுட்டுங்கண்ணா. ஐயோ இப்போ அவரை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். மாத்துக்கை
ஆக்சுவலா வந்து கையை வந்து ரைட் ஹேண்ட் டாப் ஹேண்டாவும் லெஃப்ட் ஹேண்ட் பாட்டம் ஹேண்டாவும் பிடிச்சிருந்தாரு பேட்ஸ்மேன். நோட் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க தான் வந்தேன். டிபிக்கல் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டைல் இல்லைங்க, மாத்துக்கை யாருமே மோஸ்ட்லி பிடிக்க மாட்டாங்க. ரஞ்சித்னு ஒருத்தவர் வந்து சேலம்ல ஒருத்தவர் இருக்காரு, ஒரு கிரிக்கெட்டர், டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர். அவர் பேரே மாத்துக்கை ரஞ்சித். மாத்துக்கை ரஞ்சித். ஆமா, அவரை மாதிரியே பேட் ஹோல்ட் பண்ணாரு. இது டிபிக்கல் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டைல் சொன்னதே வந்து இதை கண்டுபிடிச்சதே அவங்க தான். ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் வந்து 90s வந்து ஒரு சில பேட்டர்ஸ் இப்படி பிடிப்பாங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, ஸ்விட்ச் ஹீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்தில் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்பப்போ. அருணையா ஐயா, நீ வந்து உன்னோட காலத்துக்கு பேசிட்டு இருக்க, நான் வந்து என்னோட காலத்துக்கு பேசிட்டு இருக்கேன். ஓ, நீங்க எப்படி 800களா? 800 விடுங்க, இங்க ஒரு 6 பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அழகான ஒரு அடி. வெல்கம் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி. தம்பி பாய்ஸ் போடுங்க ஒரு 4 ஸ்டெப். இருங்க, ஃபீலிங் மூமெண்ட்ல இருக்கு. சரி, ஸ்டேஜ்ல யார் அந்த டோலு போலு? டோலிஸ் இருக்காங்க. டோலிஸ் கூட டோலு போலுவா? 2 குட்டி பசங்க டோலு போலு. ஓகே, கேட்சிங் பிராக்டிஸ். ஐயோ, பாயிண்ட் தலைமையில ஒரு சிங்கிள் ஓடி ரன் எடுக்கலான்னு முயற்சி பண்ணாரு. படனா இல்ல, அது ஒரு விக்கெட். பாயிண்ட்கள் அழகான ஒரு கேட்ச், அழகான ஒரு கேட்ச். விக்கெட் டவுன். மறுபடியும் இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கிறாங்க. ஆறாவது விக்கெட்டும் விழுந்திருக்குது. அண்ட் வெளியே ஒரே ஒரு பால் இருக்குது. ஒரு பால்ல எவ்வளவு ரன் அடிப்பாங்க? ஒரு 6 அடிச்சாங்கன்னா டீசெண்டான ஒரு ஸ்கோரா போட்டு ரவுண்டா 40ன்னு வரும். இப்போதைக்கு 33 இருக்குது. போடு கவுண்டர் தான் வச்சிருக்கேன், போடு. சரி, உடனே கவுண்டரை மாதிரும் அப்படி நம்மால், வேற ஒன்றும் இல்லை. 33 ரன் இப்போதைக்கு இருக்கிறாங்க. என்னது லாஸ்ட் பால்? ஷாட் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளை தாண்டவில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அதுக்கப்புறம் வந்து ரன் அவுட்டு அங்கனக்குள்ள. ஸோ ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. அஞ்சு ஓவர் முடிவுல 34 ரன் ஆன் போர்டு. 35 அடிச்சா வின்னு. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எமரால்டு தையூர் வர்சஸ் டைட்டன்ஸ் திருப்போரூர். டைட்டன்ஸ் டீம் பிளேயர்ஸ் பிளேயிங் 11 எழுதி தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டைட்டன்ஸ் டீம் பிளேயர்ஸ் உங்களோட பிளேயிங் 11 எடுத்து எழுதிங்க. ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ் நம்பர் 2 ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கான கரெக்டான ஆன்சருமே இங்கே வந்தாச்சு. அண்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் பெற்ற வாக்கு எண்ணிக்கை மற்றும் சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அண்ட் வாக்கு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 96,877, அதாவது 96,877 வாக்கு வாங்கியிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 44.64% வாங்கியிருக்காரு. இந்த பதில் கரெக்டாக முதல்ல ஆன்சர் பண்ணவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஹிமை தாஸ் அவர்கள். ஸோ அவருமே லைவ்ல இங்கே நம்ம வந்து காட்டப்படுகிறது. ரொம்ப நன்றி மஹிமை தாஸ் அவர்களே. அண்ட் ரொம்ப நன்றி ஆன்சர் பண்ண மற்றவங்க எல்லாருமே.
ஸோ ராஜ் பவுலிங் உள்ள நெஸ்னக் டீமுக்காக முதல் ஓவர் போடுவதற்கு ராஜ் வந்திருக்காரு. அண்ட் உல்ஃப் 11 இப்போதைக்கு பேட்டிங் ஆட போகிறாங்க. டார்கெட் என்னமோ கம்மி தான், ஆனால் இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணுங்க. உல்ஃப் 11 நெகட்டிவ் அவங்களுக்கான டார்கெட் 35. ஐயா அப்படியே 2 பேட்டர்ஸோட நேம் பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள போயிருங்க ஐயா. ரோஹித் மற்றும் சனத் ஜெயசூர்யா, ரோஹித் சர்மா 2 பேர் பேட்டிங் உள்ள இறங்கியிருக்காங்க. ஒரு உல்ஃப் 11 முதல் பாலு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைடில் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேண்டட்ரி பவர் பிளே, முதல் ஓவர் ஒரு பவர் பிளே. அடுத்த பாலு செம ஷாட்டிங் ஆஃப் சைடில் பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ஜஸ்ட் போயிருக்கு. ஸோ முதல் பவுண்டரி வந்திருக்குங்க ஃப்ரம் த பேட் ஆஃப் சனத் ஜெயசூர்யா. அவரோட பேட்லேருந்து முதல் பவுண்டரி வந்திருக்கு. டிஜே செத்து போகலை, தூங்கிக்கிட்டு இருக்கார். ஆஹா பெரிய ஷாட், 6. கிளியர் பண்ணிட்டாரா? பண்ணிட்டாருங்க. 6. மூமெண்ட் என்ற பேர்ல இன்னொரு ஷாட் காத்துல முக்கு மேல ராஜா எடுத்திருக்காருங்க சேஃபா. ஏமா தம்பி ஆல்ரெடி 6-4 வந்தாச்சு, இது எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி நான்சரிக்கர் கேட்க அவுட் ஆயிட்டு போறாருங்க ஜெயசூர்யா. மூமெண்ட் என்ற பேர்ல சோயசிங்க முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க. லெவன் ஃபார் 1 இப்போதைக்கு ஸ்கோரு. பாலா வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன், இவருக்கு என்ன பிக் ஷாட்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி முதல் பாலே டாட் பால் ஆடி இருக்காரு பாலா. நாங்கள் டக்குன்னு போட்டாரு, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்ட்ரோ கொடுக்கும்போதே பாலை போட்டாரு. ராஜ்கிட்ட கடைசி பால் நின்று ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஆனா கைக்கே டெலிவர், லாங் ஆன் கை உள்ள அசையவே இல்லைங்க.
ஓகே, முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 11க்கு 2. பாட்டுக்கு ஆட சொன்னாங்க, பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வைப்பு பத்தல அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டே வர இருக்காங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? சும்மாதான். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கிளிவளவன் பவுலிங் உள்ள கேஎல் ராகுல் மாதிரியே இருக்காரியா? முதல் பால். ஓ ஓ ஓ ஓ பேக்வர்ட் ஸ்கொயர் ரீஜன்ல எப்படிங்க கனெக்ட் பண்ணாரு? சம்வர் லாஸ்ட் மூமெண்ட்ல பால் கனெக்ட் பண்ணிருக்காரு. பவுண்டரி போகல. 2 ரன்கள் ஓடி எடுத்திருக்காங்க. லோ ஸ்கோர் மேட்ச் தான். 35 தான் டார்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ் டக்கு டக்குன்னு ஆடினாங்கன்னா மேட்ச் சீக்கிரமாக க்ளோஸ் அவுட் ஆகும். பவுலிங் டீம் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் பால்ஸ் டாட் பால்ஸ்க்கு போடணுங்க. டாட் பால்ஸ் அண்ட் விக்கெட்ஸ்க்கு பார்க்கணும். இங்கே நெஸ்னெக் ஆஹா 6 பிக் பண்ணிட்டாருங்க. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு டைமிங்ல பால் வெளியேன்னு. டைட்டன்ஸ் பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க. பிளேயர்ஸ் வந்து ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. டைட்டன்ஸ் திருப்பூர் டீம் மெம்பர்ஸ். ஷாட்டுங்க ரோஹித் சர்மா டேண்டு. முன்னாடி மட்டும் இல்ல பின்னாடி மட்டும் இல்ல முன்னாடி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்டு. ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் மட்டுமே. செம பவுலிங் எஃபர்ட் முதல் இன்னிங்ஸில் உல்ஃப்லவன் ஏகாத்தோர் கிட்டே. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு க்ளோஸ் அவுட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. 15 ரன்கள் 21 பால்ல. அனிபதி ஸ்ட்ரைக்ல கார்த்திக் குமார். வைடு. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா பால். இன்ட்ரெஸ்டிங். லெக் சைடில் போடப்பட்ட பந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாலாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக விண்டுக்கா என்னன்னு தெரியல, பால் நல்லா உள்ளே வந்துருச்சு. நினச்சதோட நல்ல ஆங்கிள் ஆயிருக்கு பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி காலில் பட்டிருக்கு. ரன்ஸ் எதுவும் இல்லை. டாட் பால் மட்டுமே. 14-20 14 in 20 balls. ஸோ ஸ்ட்ரைட் அவே நான் ஸ்ட்ரைக்கர். ரோஹித் சர்மா போயிட்டு சில வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக் குமார் கிட்ட. ஏவா தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த அதர் எண்ட் பவுலிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் பால்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டு ஆகணுங்க. 14 in 20 கண்டிப்பாக கண்டெயின் பண்ண முடியாது. விக்கெட்ஸ் ஒரு குவிக் விக்கெட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பிக்கப் ஷாட்டு. ஆனால் இந்த முறை சிங்கிள் மட்டுமே. சிங்கிளோட கார்த்திக்கும் ஆஃப் த மார்க் ஆகுறாரு. ஸ்கோர் வந்து டபுள் நெல்சன்ல இருக்கு இப்போதைக்கு. 2-2 for 2 அப்படின்னு. லாஸ்ட் பால் 2-2 இருக்குது எல்லாமே. பதிமூணு 19 பால்ல ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்ல. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. திரும்பவும் லெக் சைடில் தான் போயிருக்கு. ஒரு ரன் தாங்க ஓடுவாங்க, மேலே ஓட மாட்டாங்க. எண்ட் ஆஃப் 2 overs 23 for 2. பவுலிங் உள்ள ரஷீத். பார்ப்பாங்க எப்படி போடுறாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு 23க்கு 2. இன்னும் 12 ரன் வேணும் 18 பால்ல. நல்லா ஆடிட்டு இருக்காரு ஒரு சைட்லேருந்து ரோஹித் கண்ணா. ரோஹித் கண்ணா என்கின்ற ரோஹித் சர்மா அற்புதமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. 11 ரன் பாதிக்கு பாதி அவர் அடிச்சிருக்காருங்க. டீம் ஸ்கோரோட பாதி ஸ்கோர் அவர் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபேஸ் பண்ணது என்னமோ 5 பால் தான். ஐயோ பிக்கப் ஷாட்டில் செம ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு. ஸோ காலுக்கு போடக்கூடாது பவுலரு. கொஞ்சம் உஷாராக போட்டாகணும். திரும்ப அதே பிக்கப் ஷாட் தான் ட்ரை பண்ணார். காலில் பட்டிருக்கு. டாட் பால் மட்டுமே.
ஆஹா பிக் பண்ணிட்டாருங்க. ஃபைன் ரீஜனில் பாலை பிக் பண்ணிட்டாரு. அண்டு ஒரு ரன் தான். சாந்தி மனம் சாந்தியாக இருக்கும். ஒரே ஒரு ரன் தான் வந்துருக்குது. பதினாறு பால்ல 11. ஸ்ட்ரைக்ல கார்த்திக். ஷாட்டு ஃபீல்டர் இருக்காரு, பிடிச்சிருக்காருங்க. நல்ல டேக் டீப்ல ஒரு லாங் ஆன் ரீஜம் கிட்டத்தட்ட மிடான் வரைக்கும் ஓடி வந்துட்டு இந்த கேட்ச் எடுத்திருக்காரு. DJ Raggle. பதினோரு ரன்னு 15 பால்ல. நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் நடக்க போகுது. Yes, over to the toss for match between Emerald versus Titans. Take over Pragana. எமரால்ட் கேப்டன் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் நம்ம கூட டைட்டன்ஸ் திருப்பூரூர் கேப்டன் அண்ட் எமரால்டு தையூர் கேப்டன் இருக்காங்க. ஹெட்ஸ் டெய்ல்ஸ் யார் டாஸ் கேட்க போகிறீங்க? அவர் கேட்குறீங்களா? ஸோ டாஸ் வந்து எமரால்டு தையூர் கேட்க போகிறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். ஸோ டாஸை வந்து எமரால்டு தையூர் வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 ரன் அடிக்கணுங்க 12 பால். சரி ஓகே தேங்க்யூ. டாஸ் முடிஞ்சிச்சானா? கவனிக்கல நானே. டாஸ் ஓவரா ரெகானா? டாஸ் ஓவர் ஆகாஷ். டாஸ் எமரால்டு தையூர் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணா தேங்க்யூ. ஸோ அடுத்த மேட்ச் நம்பர் 215 பிட்வீன் எமரால்டு வர்சஸ் டைட்டன்ஸ். தையூர் வர்சஸ் திருப்பூரூர் அணியினர் ஆட போகிறாங்க. அதில் டாஸ் ஜெயிச்சா எமரால்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கோ அப்படின்ற கால் தான். ஒரு ரோலர் கோஸ்டர் டேவாக இருந்திருக்கு இன்னைக்கு. காலையில் ஃபுல்லாக ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் ஒரு 50 கிட்ட பார்த்தோம். அதுக்கப்புறம் போக போக ஹை ஸ்கோர்ஸ் பார்த்தோம். இப்போ லோ ஸ்கோரிங்காக பார்த்துட்ருக்கோம். லோ ஸ்கோரிங்குமே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே, சும்மா கிடையாது. நெக்ஸ்ட் டேக்குக்காக 4வது ஓவர். எப்பா ஆக்சுவலா என்ன விஷயம்னா பால் காத்துல தள்ளிருச்சுங்க. கரெக்டா கைக்கு வந்திருக்கும். காத்தே இல்லைன்னா பால் காத்துல தள்ளிருச்சு. செம்ம ட்ரை. அங்க செம்ம ஜம்பு போட்டாரு. கிள்ளி வலை வந்துட்டு ஒரு சூப்பர் ட்ரைங்க டீப்ல. செம்மையா ட்ரை பண்ணாரு சீரியஸா ப்ரோ. சூப்பர் ட்ரை. காத்துக்கு ரொம்ப அன்லக்கி. காத்துக்கு பால் தள்ளிட்டு போயிடுச்சு. வாசுருதி போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கோ கமெண்டேட்டர் சொல்லுவார். அதே மாதிரி தான் போயிடுச்சு.
பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் டாட் பால். ஆஹா, இன்னொரு டாட் பால் மேல டாட் பால் வந்துட்டு இருக்குங்க. 3 டாட் பால் தொடர்ந்து. எட்டு பால்ல 8 மேட்ச் ஆனுங்க. கேம் ஆன். இன்னொரு டாட் பால். என்னங்க நடக்குதுங்க? ஆஹா, இன்னொரு டாட் பால். அடுத்த பால். இன்னொரு டாட். எஸ், ஆகாஷ் கத்திக்கினே போகும்போது சூப்பர் ஓவரியா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எல்லாம் ஈஸி டெலிவரி மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் இஸ் a funny game. எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும்? 6 பால்ல 8, 27க்கு 4. நம்ம டிஜே எல்லாம் பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 பாலுக்கு 8. இந்த ஓவர் போறதுக்கு முன்னாடி எத்தனை பாலுக்கு எத்தனை ரன்? 10 ரன் இருந்தது. 12 பால்ல 2 ரன். ஓ, சூப்பர். 6 பாலுக்கு 8. ட்விஸ்ட் வைப்பாரா பவுலரு? கண்டிப்பா ட்விஸ்ட் வைக்கிறாரு. நீ என்ன நினைக்கிற? உன்னோட ப்ரெடிக்ஷன்? அதான் உண்மை. ட்விஸ்ட் வச்சது பேட்ஸ்மேன் தான் வச்சுட்டாரு. ஆக்சுவலா இதுதான் பவுலர்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதனால தான் 3rd ரவுண்டு 4th ரவுண்டு போக 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 மேட்ச் ஒன்றும் சுவாரஸ்யமா மாறும். ஸோ பேட்டரை வந்து மாத்துறாங்க. ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியில வந்துகிட்டு இருக்கா அப்படி. எஸ், அகைன்ஸ்ட் த விண்ட். ஆனால் ஸ்டில் 8 ரன்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாலுமே பெரிய ஷாட் போயிட்டாங்க சங்கமம்ஸ். அதுதான் தப்பு. ஒரு சும்மா ரொட்டேட் பண்ணாலே ஈஸியாக ஒரு ரன் வந்திருக்கலாம். சரியா சொன்னீங்க.
நிச்சயமா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கணும். முத்துக்கு முத்தாக முத்து பவுலிங்ல வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் போட்டு கொடுப்பாரா? 8 ரன் டிஃபெண்ட் பண்ணுங்க. சக்தி பேட்டிங் உள்ள வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். 5 பால்ல 8. பவுலர்ஸ் வந்து போடுறாரு. அகைன் 7 பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காரு. கதை சுத்துற மாதிரி ஒரு சுத்துனானா சிலோல்ல போய் விழுற மாதிரி நிக்கிறாரு. இந்த ஈவினிங் கடைசி மேட்சுக்கு போயிடுவோம்பா. ஆஹா நோ பாலுங்க. அவ்வளவுதான். அலாரம் சத்தம் கேட்டீங்க. குச்சல் வந்தாச்சு, அலாரம் சவுண்டும் வந்தாச்சு, ஃப்ரீ ஹிட் வருது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அவுட்டா? அவுட்டுங்க. பிரஷர் என்ன ஆனாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடத்துங்க. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ஏழு ரன் 4 பால்ல 28க்கு 5 ரன் அவுட் பார்த்தாங்க. போன பால் உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் குமார். நோ பால். முடிச்சிட்டாரு. எஸ் நான் இருக்கேன் இங்க அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷன். ஸோ மேட்ச் ஒரே பால் ஓவர் நோ பால் 6ல் 7 ரன் தான் அடிக்கணும் ஓவரு. முதல்ல நான்